இன்றைய வசனம் நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் போனால் அதுவே பாவமாக மாறிவிடும். பிரியமானவர்களே, எவ்வளவுக்கு எவ்வளவு இரக்கம் மற்றவர்களுக்கு நாம் பாராட்டுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய பிள்ளைகளுக்கும் இரக்கத்தை நாம் இந்த பூமியிலே சேர்த்து வைக்கின்றோம். நாம் இரக்கம் செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாய் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல கூட விதத்துல ஒரு பெரிய ஐஸ்வர்யவானை பற்றி நாம் பார்க்கிறோம். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதே நேரம் லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவன் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆவல் உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாள் அந்த தரித்திரன் மறிக்கின்றான். மறித்தவுடன் அவன் தேவதூதர்களால் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விடப்படுகிறான். ஆனா பாருங்க, அந்த ஐஸ்வர்யவானும் மறிக்கிறான், அடக்கம் பண்ணப்படுகின்றான். ஒரு நாள் அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகின்றான். வேதனைப்பட்ட போதுதான் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவர் மடியில் லாசரு இருப்பதையும் காண்கின்றான் இந்த ஐஸ்வர்யவான். பாருங்க, ஏழை லாசரு ஒரு பெரிய ஒரு மேன்மையான ஒரு இடத்தை அவர் பெற்றுக்கொள்கின்றார். ஆனா பாருங்க, இந்த ஐஸ்வர்யவானுக்கு கிடைக்கிறது ஒரு பாதாளம். அங்க அவர் வேதனைப்படுகின்றார். ஆனா அவர் ஆபிரகாமுடைய மடியில லாசரு இருப்பதை இந்த ஐஸ்வர்யவான் பார்க்கின்றார். அப்போதுதான் அவன் ஆபிரகாமை பார்த்து, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் என்று கேட்கின்றான். அதற்கு ஆபிரகாம் சொல்றார், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்துல நீ நன்மைகளை அனுபவித்தான் இல்லவா? லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று ஆபிரகாம் சொல்கின்றார். பிரியமானவர்களே, மீண்டும் ஐஸ்வர்யவான், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த வேதனையுள்ள இடத்திற்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனாலும் அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, இரக்கம் கிடைக்கவும் இல்லை. பிரியமானவர்களே, காரணம் அவன் பூமியில் இருந்த நாட்களில் ஒருவருக்காவது இரக்கம் பாராட்டவில்லை. நன்மை செய்ய கூடிய திராணி இருந்தும் கூட அந்த ஐஸ்வர்யவான் அது செய்யாமல் போனது நிமித்தம் பாதாளத்தில் வேதனைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அந்த ஏழை லாசருவை போல நாம் இருக்கின்றோமா? ஐஸ்வர்யவானை போல செய்ய, மற்றவர்களுக்கு உதவி செய்ய நாம் திராணி இருந்தும் கூட நாம் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கின்றோமா? நாம் செய்து கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோமா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோமா? நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கின்றோமா? பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? நாம் யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரானாலும் சரி, உங்களால் முடிந்த ஏதோ ஒரு ஹெல்ப் தேவையோடு இருக்கிற, உண்மையாகவே இன்றைக்கு அநேக பேர் ஏமாற்றுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களையும் இனம் கண்டு கொண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உண்மையாகவே அவர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய காரியங்களை நாம் அறிந்து கொண்டு உண்மையான அவர்களுடைய ஒரு காரியம் ஒரு தோல்விற்ற ஒரு நிலைகளிலே உண்மையாகவே அவர்கள் பாதிக்கப்பட்டு கண்ணீர் வடிக்கின்ற ஒரு நபராக இருப்பார்கள். ஆனால் குடும்பமா இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நம்மால முடிந்த ஒரு உதவியை நாம் செய்யும் போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது, ஏசப்பா சந்தோஷப்படுகிறார் அல்லவா? பிரியமானவர்களே, மக்கள் ஒருவேளை உங்களிடத்துல வந்து கேட்டாலோ அல்லது நீங்க பார்த்தாலோ உங்களுக்கு எதை கொடுக்க முடியுமோ நீங்க கொடுக்கலாம். உங்களால முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் நீங்க பண்ணா விட ஏசப்பா தான் அங்கீகரிக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் அதை பார்க்கிறது. அதற்கு ஏற்ற பலனை பரலோகத்தில் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு தருவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஐஸ்வர்யவானையும் ஏழை லாசருவையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த லாசரு எவ்வளவோ இந்த பூமியிலே அவர் கஷ்டப்பட்டு இருந்தார் பாருங்க. ஆனா பரலோக ராஜ்யத்தில் அவருக்கு ஒரு இடம் கிடைத்ததல்லவா? ஆனால் இந்த ஐஸ்வர்யவானுக்கு பாதாளம் தான் கிடைத்தது. ஆனால் நாம் இதை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பதாக நாம் நிறுத்தி ஏசப்பா விரும்புகிற அந்த வழிகளிலே நமக்கு என்ன திராணி இருக்கிறதோ, நம்முடைய பலன் எது கொடுக்க முடியுமோ அதை நாம் கொடுத்தால் போதும். நம்முடைய திராணிக்கு ஏற்றவாறு நாம் உதவி செய்தால் போதும். பிரியமானவர்களே, கர்த்தர் அதை அங்கீகரிக்கின்றார். அதற்கேற்ற பலனை உங்களுக்கும் நீங்களும் செய்யும் போது
கர்த்தர் உங்களுக்கு அந்த நிறைவான பலனை இந்த பூமியிலும் சரி பரலோக ராஜ்யத்திலும் அதற்கேற்ற பலனை தருவார். உங்கள் சந்ததிகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி நாங்கள் வசனத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவரே. அப்பா, இந்த பூமியிலே ஆண்டவரே, அப்பா, எங்களால முடிந்த அளவுக்கு நாங்கள் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டுமோ ஆண்டவரே, எங்களால முடிந்த அளவுக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு கஷ்டப்பட்டு நெருக்கத்தோடு வேதனைகளோடு ஆண்டவரே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் நாங்கள் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. நாங்கள் கண்டும் நாங்கள் பார்த்தும் கூட ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிற மக்கள் எங்களிடத்துல கேட்டாலும் கூட நாங்கள் எங்களுடைய இருதய கதவை நாங்கள் அடைத்து கொண்டு நாங்கள் அதற்கு ஆண்டவரே உதவி செய்யாமல் போவோமானால் இசப்பா, நீங்க மிகவும் துக்கப்படுவீங்கப்பா. ஆனால் வேலை ஒன்று வரும்பொழுது எங்களுடைய பூமியின் கடைசி ஓட்டத்திலே நாங்கள் ஓட்டத்தை முடிக்கும் போது பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லாமல் போய்விடுமே ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக எங்களால முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்ய இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த ஒரு பிள்ளைகளானாலும் சரியப்பா, அவர்களால முடிந்த அளவுக்கு உண்மையாகவே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு தங்களால முடிந்த உதவியை செய்ய இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தாங்க ஏசப்பா. நீங்க உங்களுடைய கண்கள் அதை பார்க்கிறதப்பா. அதற்கேற்ற பலன் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. நீங்க மகிமைப்படுங்க. எப்படி ஏழை லாசரு தரித்திரனாய் இருந்தான் ஆண்டவரே. ஆனா அப்பா, அவனுக்கு ஆண்டவரே அப்ப ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நீங்க கொடுத்தீங்களாப்பா. தேவதூதர்களால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோமே. அந்த ஐஸ்வர்யவானோ ஆண்டவரே பாதாளத்தில் அவருக்கு இடம் கிடைக்கிறது. அப்படியாக நாங்களும் கூட இல்லாதபடி எங்களுக்கும் ஆண்டவரே ஒரு ஞானமுள்ள இருதயத்தை தந்து உம்முடைய அன்பை நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.